தமிழ் சினிமாவுடைய ஹீரோயினாக நடிகை த்ரிஷா பல வருடம் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹீரோவாக பல வருடம் ஒருவர் இருப்பது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஹீரோயினாக இருப்பது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. 1-2 படங்களிலேயே அதன் பிறகு பெருசாக பட வாய்ப்புகள் கிடைக்காத சூழ்நிலையுமே ஏற்படும். அப்படி இருந்த போதுமே அவங்களுடைய நடிப்பு திறமையை வைத்தும் அழகை வைத்துமே த்ரிஷா அவர்கள் அடுத்தடுத்து பல பட வாய்ப்புகளை பெற்றாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு சில ஆண்டுகள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாங்க. மீண்டுமே பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன், விடாமுயற்சி, குட் பேட் அக்லி அப்படின்னு தொடர்ச்சியாக அடுத்து பெரிய நடிகர்களுடன் படம் பண்ணி மீண்டுமே விட்ட மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. தற்போது கோலிவுட்டுடைய லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட நயன்தாராவுடைய மார்க்கெட் சற்று குறைவாக இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகை த்ரிஷா அவர்கள் கூடிய விரைவிலேயே சினிமாவை விட்டு விலகி முன்னேற அரசியல்ல களமிறங்க போறாங்களாம். சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய நண்பரான தளபதி விஜய் அவர்களுடன் பிரபல திருமண விழா ஒன்றுல கலந்து கொண்டிருந்தாங்க. அவருடைய கட்சியில தான், அதுவும் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு முக்கிய பொறுப்புல நடிகை த்ரிஷா அவர்கள் கூடிய விரைவிலேயே இணைய உள்ளாங்க அப்படின்ற இந்த செய்தி சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.